ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி. ஓம் அஷ்டமி நாயகியே போற்றி. ஓம் அபயம் தருபவளே போற்றி. ஓம் அசுரரை வென்றவளே போற்றி. ஓம் அன்பர்க்கு எளியவளே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உனக்கான வாக்கு. உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற விஷயத்தை நீ இன்று கவனமாக கேட்க வேண்டும். இன்று இத்தனை நாள் இல்லாமல் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த வாக்கினை நீ தவறவிட்டாய், ஆனால் நிச்சயமாக வருத்தப்படுவாய். அதனால் தவிர்க்காமல் கேட்டுவிடு. இன்னும் சில மணி நேரம்தான் மீதம் இருக்கின்றது. என் குழந்தையே, நீ எதிர்பார்த்த விஷயத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதற்கு என் பிள்ளையே, இன்று இந்த அம்மா உனக்கு தர வந்திருப்பது சாதாரண வாக்கல்ல. இது உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த அம்மா உன் வாழ்க்கையை உன்னிடத்திலே கொடுக்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ கேட்கும் வரை நான் இங்கேயேதான் காத்து கொண்டிருக்கவும் போகின்றேன். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நினைத்ததை கொடுத்துவிடக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய காலம் இப்பொழுது வந்துவிட்டது. இந்த அம்மாவினிடம் நீ எனக்கான விஷயத்தை நீ உனக்கானது என்று எண்ணி கேட்டு நின்றாயோ, அது உனக்கானது தானா என்பதனை சோதிப்பதற்கு மட்டும்தான் உன் அம்மாவிற்கு இத்தனை காலம் தாமதமாகிவிட்டது என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் இது இப்பொழுது முழுமையாக கிடைக்கப் போகின்றது என்பதனை உணர்ந்தால் போதும். நிச்சயமாக இன்று இருக்கின்ற இந்த நிலையில் இன்னமும் 2 மணி நேரம் என்பது நீ விடியலில் உன் நல்ல செய்தியை எதிர்நோக்கி விடுவாய். இன்னும் இந்த 2 மணி நேரத்திற்குள் அந்த விஷயத்தில் அந்த முக்கிய திருப்பத்தை உன் அம்மா நான் நடத்தி காட்டுவேன். இந்த விடியலில் என் பிள்ளை நல்ல செய்தியினை நிச்சயமாக நீ கேட்டு விடுவாய். என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன சோதனை வந்தாலும் உனக்கு இந்த அம்மா நான் துணை நிற்கும் பொழுது உன் வாழ்க்கையை பற்றி எப்பொழுதுமே நீ கவலைப்படாதே. இந்த அம்மா உனக்கான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் பிறக்க ஆரம்பித்ததோ அந்த நேரத்திலிருந்து இப்பொழுது வரை நீ சிந்தித்து பார். உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த விஷயங்கள் எவ்வளவு பெரியது என்று. ஆனால் என் குழந்தை, நீ இதையெல்லாம் எத்தனை சுலபமாக எதிர்கொண்டு வெளியே வந்தாய் என்பதனையும் சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு நடக்கவிருப்பதை உன்னால் சரியாக உணர்ந்து உன் வாழ்க்கையை உன்னால் சரியாக வாழ முடியும். என் பிள்ளையே, அப்படி உன்னால் சரியாக வாழ முடியவில்லை என்றால் எங்கோ ஒரு தவறு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு அந்த தவறினை திருத்துவதற்கான முயற்சியை நீ செய்ய வேண்டும். உனக்கு இந்த அம்மா இப்பொழுது தருகின்ற வாழ்க்கை வாக்கின் மீது நம்பிக்கை முழுமையாக இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சர்வ சாதாரணமாக யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு அதிசயத்தையும் சற்றென்று
நடத்திவிட முடியாது. அவர்களுக்கு அதற்கான நேரம் காலம் எல்லாம் கூடி வரவேண்டும் அல்லவா? நான் இத்தனை காலமும் அதற்காக உனக்கு நடத்தி கொடுக்க சில தாமதத்தை எடுத்துக்கொண்டு இப்பொழுது இந்த 2 மணி நேரத்தை மட்டும் மீதம் வைத்து கொண்டு இருக்கின்றேன் என்றால் இந்த அம்மா அதனை நிச்சயமாக நடத்தி கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது தானே என் பிள்ளையே? இந்த அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து நீ கேட்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். எதுவாக இருந்தாலும் தொடக்கத்தில் பிரச்சனைகள் இருப்பது போல இருக்கும். இந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது என்பது போல உனக்கும் தோன்றும். ஆனால் முடிவில் இந்த பிரச்சனையிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வந்துவிட முடியும். அந்த அளவிற்கு உனக்கு திருப்பங்கள் நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே. பலவிதமான சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருந்த பொழுதும் இந்த கஷ்டமான நிலைகள் உன் வாழ்க்கையில் உன்னை அதிகமாக சுற்றி வளைத்த பொழுதும் இந்த கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வருவதற்கு என்ன முயற்சிகளை செய்தாய் என்று சற்று சிந்தித்து பார். இப்பொழுது கூட உன்னால் நம்ப முடியாது. நாம் தான் இத்தனை விஷயங்களை செய்தோமா? நாம் தான் நம் வாழ்க்கையை இப்படியெல்லாம் பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றினோமா என்று நினைத்து நீ வியக்கின்ற அளவிற்கு தான் நீ பல சாதனைகளை உனக்கே செய்திருக்கின்றாய். உன்னை சுற்றி வந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்திருக்கின்றாய். இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டிருக்கின்றாய். எல்லா விதமான பிரச்சனைகளும் உன் கண்முன்னாலேயே உனக்கு இனி முடிந்திருக்கின்றது. இனிமேல் நடக்கவே நடக்காது, இனிமேல் முடியவே முடியாது என்று நீ கைவிட்ட விஷயங்கள் கூட உனக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் உண்மையும் கூட. உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் இந்த வாழ்க்கையில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ற ஒன்று இருக்கின்றது. அது உனக்கான தைரியம், உனக்கான துணிச்சல். அது உனக்குள் இருந்து வெளிவர வேண்டும் என்பதுதான். உன்னுடைய தைரியத்தையும் உன்னுடைய துணிச்சலையும் இந்த அம்மா நான் காண விரும்புகின்றேன். எந்த அளவிற்கு உனக்குள் தைரியம் இருக்கின்றதோ, எந்த அளவிற்கு உனக்குள் துணிச்சல் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையிலும் உனக்கான எல்லாம் நல்லபடியாக நடக்கும். யாரை கண்டும் நீ பயப்படக்கூடாது என் பிள்ளை. எதற்கும் அஞ்ச வேண்டும், எதற்கும் பயக்க வேண்டும் என்பது ஒரு கணக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் போட்டு வைத்துக்கொள். யாருடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டும், யாருடைய அறிவுரைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எப்பொழுதுமே நீ மனதிற்குள் தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது இந்த வாழ்க்கை என்பது உனக்கு தரவிருக்கின்ற நன்மைகளை நிச்சயமாக தரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இருந்து மீண்டு வர தெரிந்த உனக்கு இப்பொழுது வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் மிக பெரியதாக ஒன்றுமில்லை. நீ நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் வைத்து உன் வாழ்க்கையை கணக்கு போடாது. இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாம் உனக்கு நல்ல நாட்கள் என்பதனை புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ சரியாக நடத்த பழகு என் பிள்ளையே. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தலைகீழான மாற்றத்தை கொடுக்கும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை உன் கண்முன்னால் நிகழ்த்தும். இந்த அம்மா 2 மணி நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றமானது இனி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக பல ஆண்டுகள் அந்த சந்தோஷத்திலேயே கழித்து விடுவாய். நீ கேட்டதை நீ வாங்கி கொண்டு விடுவாய். நான் உடனே கொடுக்கவில்லை என்பதற்காக உன் அம்மாவின் மீது நீ கோபம் கொண்டதை நான் நன்கு அறிவேன். இந்த அம்மா உனக்கு எதையுமே செய்து கொடுக்கவில்லை என்று நினைத்ததை நான் நன்கு அறிவேன். இந்த அம்மா உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் கொடுத்தேன், எதையெல்லாம் உன்னிடத்திலிருந்து எடுத்தேன் என்பதனை நான் நன்கு அறிவேன். என் பிள்ளைக்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு நன்மைகளையும் நான் அந்தந்த நேரத்தில் கொடுத்திருக்கின்றேன். சரியான நேரத்தையும் சரியான காலத்தையும் உனக்கு எப்பொழுது செய்தால் அது உன் வாழ்க்கைக்கு நல்லது என்பதனையும் புரிந்து கொண்டு இந்த அம்மா உன்னிடத்தில் ஒப்படைத்து இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த
அம்மா நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கு பின்னாலும் உனக்கான நன்மைகள்தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் ஒன்று வராது. இந்த அம்மா நினைத்தது கிடையாது. நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்று உன் தாயானவளான எனக்கு இருக்கும் ஒரு மனநிறைவு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதை நினைத்தும் கலங்காமல் இரு. என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. அது என்ன முக்கியமான செய்தி என்றுதானே கேட்கின்றாய் என் செல்ல பிள்ளை. உன்னை விட்டு பிரிந்த ஒரு ஆத்மா உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆத்மா சாதாரணமாகவெல்லாம் உன்னை சுற்றி வரவில்லை. உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றது. அப்படி என்ன உண்மையை உன்னிடத்தில் இவர்கள் சொல்ல போகின்றார்கள் என்பதையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இந்த அம்மா ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதன் பிறகு என்ன இருக்கின்றது, அதன் பிறகு என்ன முக்கியத்துவம் என்பதையும் நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகளை நீ என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் நாம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்க போகின்றோம். ஆனால் ஒரு சூழ்நிலையில் என் தங்க பிள்ளை, ஒரு ஆத்மாவானது இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு கூட உன்னை தேடி தேடி வருகின்றதென்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம், கட்டாயமும் கூட. என் பிள்ளையே, இவரை நினைத்து நினைத்து நீ வருத்தப்படாத நாட்களே இல்லை. உன்னை விட்டு பிரிந்த இந்த ஆத்மாவானது உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வந்திருக்கின்றதா, அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றதா என்று பார்க்கும் பொழுதுதான் உன் அம்மா எனக்கு புரிந்தது. இந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல துடித்து கொண்டிருக்கின்றது. இந்த உண்மையை நீ அறிய இருக்கின்றாய் என்பதுதான் இந்த ஆத்மாவின் மனதிற்கு கஷ்டமாக இருக்கின்றது. எத்தனையோ விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கின்றது. ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த ஆத்மாவானது உன்னிடத்தில் அதனை சொல்லிவிட வேண்டும் என்று துடிக்கின்றது. சமீபத்தில் இருந்து போன இவர் உன் மீது உயிரே வைத்திருந்தவர். உண்மையான அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்போதும் உன்னை எப்பொழுதும் சுற்றி சுற்றி வந்தவர். இப்போது உன்னால் தொட முடியாத தொலைவிற்கு அவர் இந்த இடத்திலிருந்து சென்று விட்டார். இந்த ஆத்மாவானது உன்னை தேடி வந்த பொழுதில், உன்னை தொட முயற்சி செய்யும் போதும் உண்மை உன்னை ஆற தழுவ வேண்டும் என்று அது ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனால் அது நடக்கவில்லை. அந்த முயற்சி செய்யும் பொழுதுதான் உயிரோடு அவர்கள் இல்லை. அந்த ஆத்மா என்று அதற்கு புரிந்தது. நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டோமோ என்று நினைத்தது, வருத்தப்பட்டது, கண்ணீர் விட்டது, கதறியது. ஆனால் சற்றென்று அதற்கு ஒன்றுமே புரியாத யதார்த்தம் என்னவென்று, எல்லோருக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஒரு நாள் வரத்தான் செய்யும். பிறக்கின்ற எல்லோரும் ஒரு நாள் இங்கிருந்து சென்றேதான் ஆக வேண்டும். நினைத்தாலும் இங்கு தங்கிவிட முடியாது. எல்லோருமே இந்த பூமியில் வந்து செல்கின்ற விருந்தாளிகள் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். சற்றென்று அழுகையை நிறுத்திவிட்டு உன்னோடு பேச அவர்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி உன்னிடத்தில் எந்த விஷயத்தை இவர்கள் பேச நினைக்கின்றார்கள்? அவர்கள் பேச நினைத்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் வருமா? உனக்கு தெரியாத உண்மை ஏதேனும் அவர்களுக்கு தெரிந்திருக்குமா என்பதனை நிச்சயமாக இப்பொழுது இந்த அம்மாவின் மூலமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
என் தங்க பிள்ளையே, இந்த உலகத்தை விட்டு நீ செல்ல வேண்டும் என்று யார் ஆசைப்படுவது நிச்சயமாக கிடையாது. யாரும் அது நமக்கு எப்பொழுது வரும் என்று எதிர்பார்ப்பதும் கிடையாது. இந்த உலகத்தில் அனைத்திற்கும் பேராசைப்படுகின்ற இந்த மனிதன் ஆசைப்படாத ஒரு விஷயம் என்றால் அது தன்னுடைய இறப்பு மட்டும்தான். அது மட்டும்தான் அந்த நேரத்தில் என்றுதான் எல்லோரும் நினைக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது எதுவுமே அவர்களுக்கு சரியாக புரியவில்லை. இது எப்படி நடந்தது என்றுதான் திகைத்து நிற்பார்கள். ஆனால் அது நடந்துவிட்டது அல்லவா, இனி அதனை மாற்றவும் முடியாது. அவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கின்றது, அவர்கள் எதை நினைத்து வருத்தப்படுகின்றார்கள், எந்த விஷயத்தை இப்போது உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்ல துடிக்கின்ற உண்மை ஒருவேளை இது நாள் வரையிலும் நீ தேடிக்கொண்டிருக்கின்ற உண்மையாக கூட இருக்கலாம் அல்லவா என் பிள்ளையே. நீ செவி கொடுத்து உன் அம்மாவின் வாக்கினை முழுமையாக கேள். ஆத்மாவினுடைய உலகம் இது கிடையாது. அவர்களுக்கென்று ஒரு தனி உலகம் உண்டல்லவா. அதையும் தாண்டி ஒரு ஆத்மா இங்கே வருகின்றது என்றால் உன்னை சுற்றி உன்னோடு பேச வருகின்றது என்று ஆசைப்படுகின்றது என்றால் நிச்சயமாக அது அவர்களுக்கு சாதாரணமாக நடந்துவிடாது. அது விஷயமும் கிடையவே கிடையாது என் தங்க பிள்ளையே. அவர்களுக்கு ஆத்மாவின் உலகம்தான் சொர்க்கம். இங்கே வந்து நின்றால் அது அவர்களுக்கு நரக நெருப்பில் நின்றது போன்ற ஒரு உணர்வை நிச்சயமாக கொடுக்கும். அப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி உன்னோடு பேச துடிப்பதற்கும் உன் வாழ்க்கையில் தான் இருக்கின்றார்கள் என்பதையும் உனக்கு அவர்கள் உரைத்து உணர்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் மீது வைத்திருந்த அளவற்ற அன்பு, உன் மீது கொண்ட அன்பினால் அவர்கள் உன்னை பிரிந்திருக்க நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் உன் மீது வைத்த அன்பை நீ விட அவர்களின் மீது இப்போது அவர்கள் இல்லை என்றுடன் தவித்து கொண்டிருக்கின்ற தவிப்பினை போல் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் சென்று விட்டோம். நாம் இருக்கும்போதே நம்முடைய ஆசைகள் எல்லாம் நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் நம் மீது அன்பு கொண்டவர்களுக்கும் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதும், ஆனால் தன்னுடைய இழப்பு இவர்களுக்கு இந்த வலியையும் வேதனையையும் எப்போதும் நினைத்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதுதான் இந்த ஆத்மாவினுடைய மன வருத்தமாக இருக்கின்றது. எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கக்கூடிய நன்மைகளை பெற வேண்டும். எதற்காக இத்தனை நாளும் உனக்கான லட்சியத்தை நோக்கி ஓடி வந்தாயோ அந்த லட்சியத்தை வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நீ நினைத்தால் இங்கு மாறாதது எதுவுமே இல்லை. நான் இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டேன் என்பதற்காக நீ என்னையே நினைத்து வருந்தி நினைத்து கொண்டிருப்பாய். ஆனால் இங்கு நீ வாழ்கின்ற இந்த காலம் உனக்கு சந்தோஷமாக வாழ வேண்டாமா? இருக்கும்போதே உன் சந்தோஷத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்த நான் இல்லாத போது உன் சந்தோஷத்தை நிச்சயமாக தினம் தினம் இருக்கின்ற ஆசையோடு தானே உன்னை தேடி வந்தேன். ஆனால் நீயோ தினம் தினம் என்னை நினைத்து கொண்டு அழுது கொண்டு இருப்பதும் எந்த வகையிலும் எனக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் நான் எப்படிப்பட்டவர் என்பதும் உனக்கு நன்றாக தெரியும். நான் நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்காவிட்டாலும் அனைத்தையும் நீ சாதிக்க வேண்டும் என்று நினைத்து உன்னை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்றவர். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய இழப்பு உனக்கு வாழ்க்கையில் இத்தனை தலைகீழ் மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வந்திருக்க கூடாதல்லவா? வாழ்க்கையின் யதார்த்தம் நடந்து முடிந்த விஷயத்தை எண்ணி எண்ணி அவசியம் மேலும் மேலும் நல்லதையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால், நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் இனி வரக்கூடிய எதிர்காலம் உனக்கு சூனியமாக மாறி
போய்விடும் என்பதனையும் மறந்துவிடாதே. இந்த நேரத்தில் வெற்றி பெறுவதற்கு உனக்கு வாய்ப்புகள் அதிகமாக கொண்டும் அதனை விட்டு விடாமல் உன் வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறந்து போனவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள் என்று நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பாயானால் அதனால் உனக்கும் உன்னுடைய உடலுக்கும் நோய்கள் வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதிகமான விஷயத்தை பற்றி மட்டும் யோசிப்பது தவறு. அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை பற்றி நீ அறிந்திருப்பாய் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள். இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே நான் என்னவெல்லாம் செய்ய நினைக்கின்றேனோ அதையெல்லாம் ஒரு ஆத்மாவாக இருந்து உனக்கு நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த யதார்த்தத்தை நீ உணர வேண்டும். பிறப்பு போல் இறப்பும் உண்டு என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனிமேல் இதனை யாராலும் நிச்சயமாக தடுக்க முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் அந்த ஆத்மா உன்னோடு பேச நினைக்கின்றது. என் அன்பு குழந்தையே, அவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.